ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு மருமகள் கிச்சன். இன்னைக்கு vlog பார்த்தீங்கன்னா சூப்பரா கேக்ல ஸ்டார்ட் ஆகுது. ஜனவரி 2 வந்து எனக்கு காலேஜ் இருந்தது. ஜீவனுக்கு ஸ்கூல் இல்ல. ஸோ காலேஜ் போயிட்டு அங்க பார்த்தீங்கன்னா நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. நிறைய கேக்கு, ஸ்வீட் எல்லாமே கொலீக்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ ஈவினிங் வந்து வரும்போது நான் வீட்டுக்கு வந்து ஒரு 3 பீசஸ் கேக் மட்டும் எடுத்துட்டு வந்திருந்தேன். அது வந்து வீடியோல காட்டியிருக்கேன். அன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து என்ன பேக் பண்ணேன், எப்படி ஊர்லேருந்து வந்த உடனே நான் வந்து நெக்ஸ்ட் டே ஒர்க்கிங் டே ரொட்டீன்க்கு வந்து வரேன் அப்படின்றத இந்த வீடியோல பார்ப்பீங்க. இப்போ பொங்கல் வரப்போகுது இல்லையா? பொங்கலுக்கு வந்து கொஞ்சம் திங்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் லக்ஷணம் ஸ்டோர்ஸ்ல ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்திருந்துச்சு. லக்ஷணம் ஸ்டோர்ஸோட கான்டாக்ட் நம்பர் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். பொங்கல் சீருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரிலாம் குடுப்பாங்க. இப் சப்போஸ் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னா, பொங்க பானை கண்டிப்பா குடுப்பாங்க. பச்சரிசி, பாசிப்பருப்பு, வெல்லம், கரும்பெல்லாம் கொண்டு போயிட்டு பொங்கல் அன்னைக்கு குடுப்பாங்க. எனக்கு வந்து இந்த பொங்க பானை பார்த்த உடனே பொங்கல் சீர் ஞாபகம் வந்துச்சு. இந்த பொங்க பானை வந்து வெண்கலம். பொங்க பானை வந்து உங்களுக்கு பித்தளையிலயும் கிடைக்கும், வெண்கலத்திலயும் கிடைக்கும். ஆனா வெண்கலம் வந்து செம்ம வெயிட்டா இருக்கும். அந்த பானைய வந்து ஒரு கையால என்னால தூக்கவே முடியல. உங்களுக்கு வேணும்னா நீங்க வெண்கல பானையும் வாங்கிக்கலாம், பித்தள பானையும் வாங்கிக்கலாம். பானை வாங்கும்போது இப்ப ஆஃபர் பார்த்தீங்கன்னா, இந்த தட்டும், இந்த பெரிய கரண்டியும் ஃப்ரீயா வருது. ஸோ பானைக்கு மட்டும் நம்ம பே பண்ணா போதும். சைஸும் நெறைய சைஸ் இருக்கு. இத விட சின்னது, பெருசு அந்த மாரி இருக்கு. நான் ஒரு 3லருந்து 4 பேத்துக்கு பொங்கல் செய்யற மாதிரியான ஒரு பானை வாங்கிக்கிட்டேன். வெண்கல பானைனா நமக்கு வந்து செங்கல் வச்சு பொங்கல் வைக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். ஹெவியா இருக்கு. சப்போஸ் நீங்க கேஸ் ஸ்டவ்ல செய்றதா இருந்தா, பித்தள பானை கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ லக்ஷ்மம் ஸ்டோர்ஸ் அவங்கள கான்டாக்ட் பண்ணி, உங்களுக்கு இந்த பொங்கலுக்கு வந்து பொங்க பானை வேணும் அப்டின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த தடவ பார்த்தீங்கன்னா, பொங்க பானை வாங்கும்போதே இப்போ புதுசா நெறைய குக்வேர்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு இது ரொம்ப புடிச்சிருந்துச்சு. இந்த அரிசி வந்து கழுவி பொங்க பானையில போடுறதுக்கு வந்து இந்த மாரி ஒரு பாத்திரம் எடுத்தேன். இது வந்து பித்தள தான். உள்ள பித்தளன்றனால உள்ள ஈயம் பூசியிருக்காங்க. ஈயம் பூசாம நம்ம வந்து சமைக்க முடியாது. பித்தள பாத்திரத்த பொறுத்தவரைக்கும். ஸோ ஈயம் பூசி இருக்கிறனால நம்ம வந்து நம்ம இத அரிசி கழுவுறதுக்கு மட்டும் இல்லாம சமைக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம். முக்கியமா பூஜைக்கு வந்து நம்ம எதாவது நெய்வேத்தியம் செய்றோம், பாயாசம்லாம் செய்றோம் அப்டின்னா, அந்த பாத்திரத்துல செஞ்சுக்கலான்ற மாரி நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஈயம் பூசுன பித்தள பாத்திரத்த மட்டும் தான் நீங்க வந்து டைரக்ட்டா அடுப்புல வச்சு சமைக்க முடியும். உள்ள ஈயம் பூசல அப்டின்னா சமைக்க முடியாதுன்னு நெனைக்கிறேன். அதனால பித்தள பாத்திரம் வாங்குறீங்கன்னா, பெஸ்ட் நீங்க ஈயம் பூசி வாங்கிக்கிறது தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெண்கல பாத்திரம்னா நீங்க அப்படியே வச்சு சமைக்கலாம். வெண்கலம் நல்லா ஹெவியா இருக்கும். கொஞ்சம் காஸ்ட்லியாவும் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வேணும் அப்படின்னா, நீங்க இந்த மாரி பித்தள பாத்திரம் வாங்கிக்கலாம். உங்களோட விருப்பம். இந்த மாரி நெய் கிண்ணம் வந்து பித்தளையில வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. தேடிட்டே இருந்தேன். எனக்கு வந்து இந்த தடவ தான் லக்ஷ்மம் ஸ்டோர்ஸ்ல கிடைச்சது. இந்த நெய் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 150 எம்எல்லேருந்து 200 எம்எல் வரைக்கும் இதுல ஊத்தி வச்சுக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸ் நான் வாங்கியிருக்கேன். இத விட சின்ன சைஸும் கிடைக்குது. எனக்கு வந்து இது பூஜை ரூம்ல அந்த மகாலட்சுமி அம்மன் தீபம் பக்கத்துல வச்சுட்டு, நெய் ஊத்துறதுக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். நல்லாருக்கும் பூஜை ரூம்ல. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, மேபி நம்ம கிச்சன்லயும் நெய் ஊத்தி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ பூஜை ரூம் ரீஆர்கனைஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். அதுக்காக பார்த்தீங்கன்னா, இந்த காமாட்சி தீபம் வந்து வாங்கியிருக்கேன். காமாட்சி அம்மன் தீபம் அப்டின்னா, உங்களுக்கு வந்து அம்மன் கையில கரும்போட இருக்கணும். அதுதான் காமாட்சி அம்மன் தீபம். என்கிட்ட வந்து கஜலட்சுமி தீபம் தான் இருக்கு. இப்போ பூஜை ரூம்ல. அது நான் கல்யாணம் ஆகி வந்தப்ப எனக்கு வாங்கி குடுத்தது 15 வருஷம் ஆச்சு. அதுல அந்த மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது, குங்குமம் பார்த்தீங்கன்னா, அந்த பித்தள கூட ரியாக்ட் ஆயி ஒரு மாரி டார்க்கா வந்துருச்சு. எவ்ளோ தேய்ச்சாலும் அது போகல. சரி அதனால அத ரீப்ளேஸ் பண்ணிடலான்னு சொல்ட்டு, இந்த காமாட்சி அம்மன் தீபம் வாங்கியிருக்கேன். இதுவும் நல்ல பெரிய சைஸு. நம்ம காமாட்சி அம்மன் தீபம் வாங்கும்போது ஒரு தட்டும், இந்த தூண்டுகோலும் வந்து ஃப்ரீயா குடுக்குறாங்க. திரி தூண்டுறதுக்கும், தீபத்த மலையேத்துறதுக்கும் அந்த தூண்டுகோல் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்ப பூஜை ரூம்ல இருக்கிற ஒரு சில படங்கள எடுத்துட்டு, நான் புதுசா ஒரு சில படங்கள் வந்து மாற்றுறதுக்கு ஆர்டர் குடுத்துருக்கேன். அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா, உங்களுக்கு பூஜை ரூம் ஆர்கனைசேஷன் வீடியோ வேணுமா? அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்ட்ரஸ்டடா இருந்தா நான் போஸ்ட் பண்றேன். என்னன்னா பூஜை வீடியோஸ்க்கு நீங்க இன்ட்ரெஸ்ட்டே காட்டுறதில்ல. அதனால கேட்கிறேன். இந்த குத்து விளக்கு பார்த்தீங்கன்னா, நான் வரலட்சுமி பூஜை டைம்ல லக்ஷ்மம் ஸ்டோர்ஸ்ல வாங்கியிருந்தது.
பித்தள தான் இது. நெறைய கமெண்ட் வந்து இந்த குத்து விளக்கு பத்தி ரிப்பீட்டடா வருது. என்னன்னா ஷார்ட்ஸ் வந்து டெய்லி மூவ் ஆயிட்டே இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா, குத்து விளக்கு எங்க வாங்குனீங்க? லிங்க் குடுங்கன்னு கேட்டுட்டே இருக்காங்க. அதனால மறுபடியும் நான் வீடியோல சொல்றேன். இதுவும் வந்து லக்ஷ்மணம் ஸ்டோர்ஸ்ல வாங்குனது தான். நமக்கு பொங்கல் டைம்ல நம்ம பொங்கல் வச்சு, குத்து விளக்கு ஏத்தி பூஜை செய்வோம். சப்போஸ் குத்து விளக்கு வாங்க விரும்புறீங்க அப்டின்னா, நீங்க அவங்கள கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ரிப்பீட்டடா கமெண்ட் வரனால இத சொல்றேன். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை அன்னைக்கு நான் குத்து விளக்கு ஏத்திட்டு இருக்கேன். அப்புறம் இந்த மாரி விசேஷமான பூஜைகள், இப்ப கார்த்திகை தீபம், பொங்கல் அந்த மாதிரி விசேஷமான நேரத்துல மட்டும் தான் குத்து விளக்கு ஏத்துறேன். மத்த டைம்ல பார்த்தீங்கன்னா, டெய்லியுமே காமாட்சி தீபம், அப்புறம் என்னோட பூஜை ரூம்ல இருக்கிற வாஸ்து தீபம். இந்த தீபம் வந்து டெய்லி சாயந்தரம் ஏத்துறது. ஸோ இப்போ பொங்கல் வந்து ஜனவரி 14th செவ்வாய்க்கிழமை வருது. இன்னும் 1 வாரம் தான் இருக்கு. உங்க யாருக்காவது வந்து இந்த மாரி பொங்கலுக்கு பொங்க பானை வேணும் அப்டின்னா, லக்ஷ்மம் ஸ்டோர்ஸ் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். ஆன்லைன்ல வேணாலும் நீங்க ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஊர்ல இருந்து என்னெல்லாம் எடுத்துட்டு வந்தேன்னு பார்க்கலாம். இந்த தடவ என் மாமியார்லாம் எனக்கு நெறைய செஞ்சு குடுத்து விட்டுருந்தாங்க. நியூ இயர் அன்னைக்கு டிராவல் பண்ணி வந்தோம். அடுத்த நாள் காலேஜ் வேற போறனால, காலேஜ்ல பார்த்தீங்கன்னா, கொலீக்ஸ்லாம் நெறைய ஸ்வீட்டு அந்த மாரிலாம் செஞ்சு கொண்டு வருவாங்க. எனக்கு செய்யறக்கு டைம் இல்லாதனால நான் கடையில ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுல மெயினா வந்து இந்த மக்கன் பேடா. சரி இது இந்த பாக்ஸ் வந்து அப்படியே காலேஜுக்கு கொண்டு போயிடலாம்ன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். மத்தபடி ஸ்வீட்ஸ் வந்து நான் நெறைய ஊர்ல சாப்பிட்டுட்டோம். அதனால ஸ்வீட் எதுவும் நான் பெருசா எடுத்துட்டு வரல. இது வந்து அப்படியே அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, லஞ்ச் பாக்ஸ் கூட வச்சு பேக் பண்ணுவேன். அப்புறம் ஜீவனுக்கு வந்து குடுத்து விடுறதுக்கு ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஸ்நாக்ஸ்லாம் அவனுக்கு ரொம்ப ஃபேவரைட்டு. இது வந்து சின்ன தட்டு வடை, அதுக்கப்புறமா ரிப்பன் பக்கோடா. நான் ஃபர்ஸ்ட்டு காட்டுன ஒரு ரிப்பன் பக்கோடா மாரி தான் அது. அதுல பார்த்தீங்கன்னா, பெப்பர் போட்டிருப்பாங்க. நல்ல காரசாரமா இருக்கும். அதெல்லாம் அவனுக்கு ஃபேவரைட்டு. அப்புறமா கொஞ்சம் குக்கீஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். பாதாம் குக்கீஸ். இது வந்து கோகோனட் குக்கீஸ். அப்புறம் அ கேஷ்யூ நட் குக்கீஸ். இப்போ ஓடிஜில நல்லா கேக்கு, தந்தூரி ஐட்டம், டிக்கா ரெசிபிலாம் நல்லா செஞ்சு பழகிட்டேன். இன்னும் குக்கீஸ் தான் வந்து சரியா வரமாட்டேங்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா, பைனாப்பிள் கேக்கு. ஆக்சுவலா குக்கீஸ் செய்றது வந்து கொஞ்சம் டஃப்பான ப்ரொசீஜர். அது வந்து ஏதாவது நல்லா கத்துக்கிட்டு தான் பண்ணணுன்ட்டு இருக்கேன். ஒரு தடவ ட்ரை பண்ணேன். நல்லா தான் வந்துச்சு. பார்க்கலாம் மறுபடியும் நான் குக்கீஸ் ஏதாவது ட்ரை பண்ணேன்னா, உங்க கூட கண்டிப்பா ஷேர் பண்றேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஜீவனுக்கு வந்து ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்தோனே பசிச்சதுன்னா எடுத்து சாப்பிடுறதுக்கு, அப்புறம் கொண்டு போறதுக்கு அந்த மாரி. எனக்காக நான் வாங்கிட்டு வந்தது. ஜமுனா கடை இங்கேருந்து டிராவல் பண்ணி போகும்போது உங்களுக்கு காட்டியிருந்தேன். ஆ அது வந்து பைபாஸ் ரோட்லயே இருக்கும். கிருஷ்ணகிரி பைபாஸ் ரோட்ல இருக்கும். இங்க பெங்களூர்லேருந்து போகும்போது இந்த கடைய கிராஸ் பண்ணாம போகவே முடியாது. முக்கியமா பார்த்தீங்கன்னா, பருப்பு பொடி. நம்ம சுடு சாதத்துல பருப்பு பொடி போட்டு நெய் ஊத்தி சாப்பிடலாம். அப்புறம் பூண்டு பொடி வாங்கிட்டு வந்திருந்தேன். இது சாதத்துக்கூடயும் சாப்பிடலாம். இட்லி பொடி மாரி இட்லி, தோசைக்கும் வச்சு சாப்பிடலாம். ஏற்கனவே நான் சேனல்ல வந்து நான் பருப்பு பொடி ரெசிபிலாம் போட்டிருக்கேன். அது ரொம்ப நல்லா வந்திருந்துச்சு நான் செஞ்சது. அதாவது நாம செஞ்சோம் அப்டின்னா, நமக்கு தகுந்த மாரி காரம் போட்டு செய்யலாம். இந்த மிக்ஸ்லாம் லாஸ்ட் டைம் வாங்கி நல்லா இருந்தனால மறுபடியும் வாங்கியிருக்கேன். தக்காளி தொக்கு வேற லெவலு. இல்ல தக்காளி சாதம் செஞ்சா, நாம வீட்ல செய்ற தக்காளி சாதத்த விட அவ்ளோ சூப்பரா வருது. மாங்காய் ஊறுகாய் வாங்கியிருக்கேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் பிக்கிள் அந்த கடையில ட்ரை பண்றேன். அப்புறம் புளியோதரை மிக்ஸும் ஃபர்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். தக்காளி தொக்கு தான் இதுக்கு முன்னாடி அப்புறம் வெங்காய தொக்கு இந்த மாரிலாம் ட்ரை பண்ணேன். இந்த ரவ வந்து பெங்களூர்ல இருக்கவங்களுக்கு தெரியும். நமக்கு வந்து கோதுமை ரவ கிடைக்கவே கிடைக்காது. தமிழ்நாடு போனா தான் ரவ கிடைக்கும். அங்கிருந்து தான் வாங்கிட்டு வரணும். இந்த பிராண்ட் வந்து எங்க மாமியார் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால இது எடுத்துட்டு வந்தேன். இடியாப்ப மாவு வந்து எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பாட்டியம்மா இருக்காங்க. அங்க கோயம்புத்தூர்ல. அவங்க வந்து வீட்ல செஞ்சு விக்கிறாங்க. ஸோ அந்த பாட்டியம்மாட்ட பார்த்தீங்கன்னா, எங்க மாமியார் வாங்கி வச்சிருந்தாங்க. இந்த தடவ நெறைய வந்து என்ன செய்ய சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும் நீ. எப்ப பார்த்தாலும் ஒரே மாரி சமைச்சுட்டு இருக்க. அந்த மாரி சொன்னாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் வத்தல். இதுவும் அவங்க செஞ்சு குடுத்தது தான். இது சம்மர் டைம்ல இன்னும் நெறைய வடகம், வத்தல்லாம் செஞ்சு குடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கொத்தவரங்கா வத்தல். கொஞ்சம் தான் எடுத்துட்டு வந்திருந்தேன். நான் அவ்வளவா கொத்தவரங்காய் யூஸ் பண்ண மாட்டேன். மோர் குழம்புல வந்து பொரிச்சு போடலாம். இப்ப ரீசென்ட்டா உங்களுக்கு நான் மோர் குழம்பு ரெசிபி போட்டிருந்தேன். வெண்டைக்காய் பொரிச்ச மோர் குழம்பு. அதுக்கு பதிலா கொத்தவரங்கா பொரிச்சு போடலாம். அப்புறம் பூண்டு வடகம், அரிசி வடகம் அது மட்டும் கடையில வாங்குனது. இந்த பீட்ரூட் வடகம்லாம் அவங்க எப்படி செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியாது. மேபி சம்மர் வெக்கேஷன்ல அவங்க செய்யும்போது வேணா ஷூட் பண்ணி உங்க கூட ஷேர் பண்றேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நான் நியூ இயர் அன்னைக்கு வந்திருக்கேன். தேர்ஸ்டே காலையில எனக்கு மட்டும் தான் காலேஜ். ஜீவனுக்கு வந்து ஸ்கூல் லீவா அவன் தூங்கிட்டு இருக்கான். காலையில வந்து ரொம்ப டயர்டா இருந்தது. நல்ல வேளை இதெல்லாம் ஊர்லேருந்து கொண்டு வந்தனால, காலையில பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த புளியோதரை மிக்ஸ் எடுத்துட்டு வந்திருந்தேன் இல்லையா?
அத வச்சு தான் வந்து புளியோதரை சாதம் வந்து செஞ்சுட்டுருக்கேன். ஸோ இப்ப வந்து கஞ்சி வடிச்ச சாதம் தான் செஞ்சுட்டுருக்கேன். குக்கர் சாதம் கிடையாது. கஞ்சி வடிச்சு நம்ம சாதம் செய்யும்போது ஹெல்த்தி. உங்களுக்கு நல்லாவே தெரியும். சாதம் வந்து நல்லா உதுரு உதுரா இருக்கு. இந்த மாரி வெரைட்டி ரைஸ்க்கு வந்து செம்ம சூப்பரா இருக்கு. நான் ஒரு நாள் உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு காட்டுறேன். எனக்கு ரொம்ப நாளா அரிசி கஞ்சி வடிச்சு சாதம் செஞ்சுட்டு, அதுல ஃப்ரைட் ரைஸ் செய்யணும்னு நெனச்சுட்டு இருக்கேன். டைமே இல்ல. ஆனா நெறைய வெரைட்டி ரைஸ் வந்து செஞ்சு கொண்டு போயிட்டுருக்கேன். காலேஜுக்கு பார்த்தீங்கன்னா, புளி சாதம், இந்த மாதிரி லெமன் சாதம், தக்காளி சாதம், பூண்டு சாதம், அப்புறம் ஒரு நாள் வந்து நெல்லிக்காய் சாதம் ஒரு நாள் தாளிச்சு கொண்டு போனேன். அதுவும் ரெசிபி வேணும்னா சொல்லுங்க. நான் உங்களுக்கு நெல்லிக்காய் சாதம் ரெசிபி போஸ்ட் பண்றேன். அப்புறம் எங்க மாமியார் பார்த்தீங்கன்னா, நாட்டுக்காய் வந்து நெறைய வாங்கி யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த வாரம் பர்ச்சேஸ் போகும்போது நெறைய நாட்டுக்காய் தான் வாங்கலான்ட்டு இருக்கேன். நெறைய சத்துக்கள் இருக்கு. திருப்பி திருப்பி கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர் இதையே சமைச்சுட்டு இருக்க, நாட்டுக்காயே வாங்கி சமைக்கிறதில்ல அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க எனக்கு வந்து ரெசிபி தெரியாது. அதனால தான் நான் அதெல்லாம் வாங்குறதில்ல. சரி வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா உங்ககிட்ட ரெசிபி கேட்டுக்கலான்ட்டு. இப்ப ரீசென்ட்டா உங்களுக்கு வந்து நான் அந்த டர்னிப் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருந்தேன். நெறைய பேர் அந்த டர்னிப் ரெசிபி ட்ரை பண்ணிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சத்துள்ள காயா பார்த்து வாங்கி சமைக்கணும். நம்ம ஒரு ரெசிபி செஞ்சாலும் அ அது அதுல இருக்கிற காய் வந்து சத்து நிறைஞ்சதா இருந்துச்சு அப்டின்னா, நமக்கு நல்லது. ஏன்னா, சப்போஸ் ஒர்க்கிங் வுமனா இருக்கும்போது நமக்கு டெய்லியுமே நெறைய வெரைட்டீஸ் செய்ய முடியாது. சாம்பார்னா என்னால ஒரு சாம்பார் தான் செய்ய முடியும். ஏதோ ஒரு பொரியல், 2 பொரியல், கூட்டு அப்டிலாம் செய்ய முடியாது. அதனால இப்போலாம் பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள்ஸ் பர்ச்சேஸ் வந்து ரொம்ப டைம் எடுத்து செய்யறேன். ஃபர்ஸ்ட்டே வந்து லிஸ்ட் போட்டு போகாம, அங்க போய் எந்த காய் ஃப்ரெஷ்ஷா இருக்கோ, எந்த காயில விட்டமின் அண்ட் மினரல் சத்து ஜாஸ்தியா இருக்கோ, அததான் பர்ச்சேஸ் பண்றேன். இந்த வெள்ள முள்ளங்கிக்கு பதிலா, சிவப்பு முள்ளங்கி வந்து வாங்க சொல்லியிருக்காங்க அவங்க. சிவப்பு முள்ளங்கில வந்து சத்து ஜாஸ்தி. அந்த முள்ளங்கியில ஒரு ஸ்மெல் வரும் வெள்ள முள்ளங்கில. ஆனா, அந்த சிவப்பு முள்ளங்கில வராது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது கரெக்ட்டான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அ நெக்ஸ்ட் வெஜிடபிள் பர்ச்சேஸ் வந்து எப்படி பண்றேன்? அத வச்சு என்ன மாரி ரெசிபீஸ் பண்றேன்? அதுவும் முக்கியமா நீங்க லேடீஸ் வந்து என் சேனல்ல நெறைய ரெஸ்பாண்ட் பண்றது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஹெல்த்தி ஹெல்த் சம்மந்தப்பட்ட ரெசிபீஸ் வந்து நான் சிம்பிளா குடுக்கறனால உங்களுக்கு புடிச்சிருக்குன்னு சொல்றீங்க. ஒரு அளவுக்கு தான் நான் ஹெல்த்தியான ரெசிபீஸ் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். நெறையலாம் இல்ல. உங்களுக்கு வேணுனா அதுவும் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து நான் என்ன மாரி வெஜிடபிள்ஸ் பர்ச்சேஸ் பண்றேன், அத வச்சு என்ன மாரி ரெசிபீஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கேன்னு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. என்னோட ரெசிபீஸ் வந்து உங்களுக்கு புடிச்சிருக்கான்ட்டு. புளியோதரை மிக்ஸ் வச்சு செஞ்ச புளியோதரை சாதம் வந்து நான் செஞ்ச புளியோதரை மிக்ஸ் மாரி வரல. ஏற்கனவே நான் புளியோதரை மிக்ஸு, தக்காளி தொக்கு மிக்ஸ்லாம் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா, அது கொஞ்சம் நல்லா காரசாரமா இருந்தது. காரம் கொஞ்சம் கம்மியா இருந்தது. பட் பரவால்ல. இது வந்து ஹோம்மேடு டேஸ்ட்ல இருந்தது. அந்த வினிகர் டேஸ்ட்டோ அந்த மாரிலாம் ஒண்ணுமே இல்ல. ஸோ இந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து 4 to 5 ஹவர்ஸ் வரைக்கும் ஹாட்டா இருக்கும். நான் அமேசான்ல பர்ச்சேஸ் பண்ணது. கண்டிப்பா இந்த லஞ்ச் பாக்ஸ்க்கான அமேசான் பர்ச்சேஸ் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன். இதோட இந்த வீடியோவ முடிச்சுக்கிறேன். நான் ஏற்கனவே கேட்ட மாதிரி பூஜை ரூம் ரீஆர்கனைசேஷன் வீடியோவும், என்னோட ஹெல்த்தி ரெசிபீஸ் வீடியோவும் உங்களுக்கு வேணும் அப்டின்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நீங்க என் சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்டின்னா, கண்டிப்பா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.